இந்த விஜயாவுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது, யார் செத்தாலையும் பரவாயில்ல, யார் எப்படி போனாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி ஒரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினாக்கா இந்த சாமியார் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக வந்து இந்த மனோஜையும் இந்த விஜயா ரெண்டு பேருமே வந்து நம்ப வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே பேரும் வந்து பார்த்தினாக்கா நம்புறது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை தான். இப்போ இந்த அண்ணாமலைக்கு உயிருக்கு ஆபத்து, அதுவும் விஜயா வந்து நினச்சிட்டாங்க. இந்த முத்து மீனா இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக ஃபஸ்ட்டு சரியில்லை அப்படின்ற வரையும் அவங்க பேசியிருப்பாங்க. இதில் இந்த மீனா வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படின்னும் வந்து சொல்லிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம மீனா வந்து பார்த்தினாக்க ஒவ்வொரு டைமும் கண் கலங்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் எப்போ இந்த வார்த்தையை சொன்னாங்களோ அப்போலேருந்தே மனசை தளர விட்டுட்டாங்க. சரி, இதுவுமே வந்து நம்ம இவங்க விஷயத்தில் தள்ளக்கூடாது, நம்ம விஷயத்தை மட்டும் இருந்தாக்கா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அமைதியாக தான் வந்து இருப்பாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னாக்கா இப்போ அந்த வீட்டில் விஜயா மீனாவை துரத்துறதுக்கு பல விஷயங்களை வந்து பண்ணாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நம்ம மீனா வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எல்லாத்தையும் பொறுத்து அமைதியாக இருந்தாங்க. விஜயா சொன்ன மாதிரியே வந்து பார்த்தினாக்கா என்ன ஆகிடுச்சு, அந்த இடத்துல வந்து இப்போ அண்ணாமலைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்தினாக்கா நடக்குது. அதுவும் இந்த சிந்தாமணியோட ஒரு வேலை தான். இப்போ சிந்தாமணி வந்து பார்த்தினாக்கா இப்படி பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்கே நாடகம் போட்டதும் அந்த இடத்துல நம்ம விஜயாவும் வந்து பார்த்தினாக்கா இது எல்லாமே சாமியார் சொன்னபடி தான் நடக்குது, அது எல்லாமே வந்து இந்த மீனாவால் தான் நடக்குது, என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு வந்தவன் இவன் இருக்கிறதுனால தான் என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இவளை வந்து இங்கேருந்து அடித்து துரத்துங்க, நீ எல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தையே வந்து பார்த்தினாக்கா வாழ விட மாட்டேன் அப்படின்னு எல்லா பழியும் தூக்கி மீனா மேலே வந்து போடுறாங்க. அவங்களும் சரி வேணாம், நம்ம எதுக்காக பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பொறுத்து அமைதியாக தான் வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற ரவி எல்லாருமே வந்து பார்த்தினாக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மனோஜ் வந்து பார்த்தினாக்கா முட்டாள்தனமாக வந்து அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அங்கேருந்து நம்ம மீனாவை துரத்துறதுக்கு ஒரு பிளானை வந்து போட்டாங்க. கடைசியில் டாக்டர் ஒரு பக்கம் வந்து பார்த்தினாக்கா வெளியே வராங்க, என்னம்மா இங்கே சத்தம், இதுனா வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பித்தாங்க. உடனே சார் தெரியாத ஒரு ஆதங்கத்தில் பண்ணிட்டோம், இப்போ எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, சாரிப்பா எங்களை மன்னிச்சிரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் காப்பாற்ற முடியல, தலை பின்னாடி ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிளட் லாஸ் ஆகி அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிட்டார், அவர் வரும்போதே உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கதைகளுமே மாறிடுச்சு. இந்த சமயத்தில் இது எல்லாமும் பண்ணது ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி பண்ணியிருப்பாளா இல்லை இந்த அருண் பண்ணியிருப்பானா அப்படின்னு பல கேள்விகள் வந்து பார்த்தினாக்கா ஓடிட்டுருக்கு. இது வந்து உங்களோட கெஸ் யாராக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுருங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம அண்ணாமலைக்கு இந்த மாதிரி இந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த அருண் மாட்டோரா இந்த சிந்தாமணி மாட்டோரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.